என்னம்மா பக்கத்து வீட்டு சாந்தி வந்து என்ன பேசிகிட்டு இருந்த மாதிரி இருந்து என்ன விசேஷம், என்ன சமாச்சாரம்? சாந்தி வந்து என்ன ஒன்று சின்ன சண்டை தான் அவங்க வீட்டில். அவருக்கு இருக்குமா? ஆமாம், சரி சரி. அவங்க வீட்டுக்காரருக்கு அவருக்கு சின்ன மன சங்கடம். அதனால தான் வந்து என்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தது. சரி, இது ஒரு பெரிய மேட்ரை எடுத்துக்காத, நீ கொஞ்சம் ஃப்ரீயாக பேசுமா, சரியா போகும், ஒன்றுமே இல்லாத மேட்ரு அப்படின்னு சொன்னேன். சரி. ஒன்றுமே இல்லை. என்னென்னா அவங்க வீட்டுக்காரர் அப்பப்போ என்ன சொல்கிறாருன்னா, எதையாவது சொல்லிகிட்டே இருக்காருன்னு அவங்க வீட்டுக்காரையே இந்த பிள்ளை குறை சொல்லிகிட்டு இருக்குது. சரி. எப்போ பார்த்தாலும் இப்போ அவங்க வீட்டுக்காரர் குறை தான் அதிகமாக சொல்லுது. இந்த பிள்ளைகிட்ட குறை இல்லையோ? இது ஒன்றும் இல்லை. இது வந்து அவங்க வீட்டில் வந்து கிராமத்தில் இருந்தது வந்தது 10வது தான் படிச்சிருக்குது. அவங்க வீட்டில் எந்த வசதியும் இல்லை. ஆனால் இவர் கட்டும்போது இவங்க வீட்டில் நல்ல வசதியாக தான் இருந்திருக்குறாங்க. வியாபாரமெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்கல்ல, மளிகை கடை வியாபாரம் வந்து மளிகை கடை தான் இவங்க வச்சுருக்காங்க. இருந்தாலும் இந்த பிள்ளை 10வது படித்து வந்ததுனால நீ வந்து பேங்க் வேலைக்கு படி அப்படின்ட்டு அதுக்கு மேலே +2 படிக்க வச்சு அந்த மாதிரி காலேஜெல்லாம் போகாமையே வீட்டிலிருந்தே படிக்க வச்சுருக்கிறாரு. படிக்க வச்சு பேங்க் வேலையும் வாங்கியாச்சு. இப்போ வாங்கின பிறகு பிரச்சனை எப்படின்னா, அவர் அதை ஏதோ ஒன்று சொல்கிறது வந்து இப்போ பிடிக்க மாட்டேங்குது. எந்த பிரச்சனையும் இல்லை, சின்னதாக சொல்கிறது வந்து குறையாவே சொல்லிகிட்டு இருந்தது. அதுதான் நான் சொன்னேன், எப்படின்னா இப்போ நீ ஒன்றுமே இல்லாமல் வந்து வசதியும் இல்லை படிப்பும் இல்லை, அந்தளவுக்கு வந்து இவர் எல்லாமே உனக்கு ஹெல்ப் பண்ணி மேலே இந்தளவுக்கு ஒரு ஹஸ்பண்ட் இந்த மாதிரி உன்னைய வச்சுருக்கிறாருன்னா ரொம்ப பெரும்படணும். நாங்கள்லாம் பாரு அந்த காலத்தில் படிக்காமல் எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் வந்து தான் இன்னும் சிரமப்பட்டுருக்குறோம். ஒன்றும் அந்தளவுக்கு வைக்காமல் நல்ல முறையில் வச்சுருக்காரு. அதனால வந்து நீ எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும். இந்த மாதிரியெல்லாம் நீ பேசி பழகாத, உங்கள் வீட்டுக்காரரை பற்றி குறை சொல்லவே கூடாது. அருமையான மனுஷன், இந்த மாதிரியெல்லாம் பேசி பழகாதம்மா அப்படின்னு நான் சொன்னேன். நீ நல்லது தான் சொல்லியிருக்கிற. ஆமாம், நான் நல்லா தான் சொன்னேன். அதுதான் அவளுக்கு வந்து அப்படிங்களாக்கா இல்லைங்கக்கா அப்படி இப்படின்னா அது வந்து ஒத்து வராதுமா. நீ வந்து அவர் சொல்கிறது கரெக்டு தான், ஒவ்வொரு பாயிண்ட்டும் ஒவ்வொன்று சொன்னான். அது வந்து அவர் கரெக்டாக தான் சொல்கிறாரு. நீ எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துக்கோ. இனிமேல் வந்து இந்த மாதிரி அவரை குறை சொல்ல வேலை வச்சுக்காத. அது நல்ல மனுஷன், குழந்தை விட்டு 2 ஆயிடுச்சு, இனி 10 வருஷத்துக்கு மேலாகி அவர் இந்தளவுக்கு வச்சுருக்காருன்னா ரொம்பவுமே அவரை நீ வந்து அவரை வந்து ரொம்பவுமே நீ நல்ல மனுஷன்னு தாங்கணும், நீ தப்பாக சொல்லாத அப்படின்னு சொன்னேன். சரிம்மா, அதுதான் பேசிட்டு உட்காந்துங்களா? ஏதோ ஊரில் பேசியிருப்பீங்களாக்குன்னு நினச்சிட்டு இருக்கேன். இருந்தாலும் அவங்க வீட்டிலேருந்து ஒன்றுமே இல்லாத பிள்ளை வந்து இந்த அளவுக்கு வசதியாக வச்சுருக்காருன்னா பாராட்ட வேண்டிய விஷயம் தானே. இப்போ நான் ஜெயிலுன்னு வருத்தப்படுறியோ? நீங்கள்லாம் அப்புறம் நீங்கள் தான் படிக்க சொன்னீங்க, நான் படிக்காம விட்டேன், என்ன பண்ணுறது? அது நல்லதாக போச்சு அப்போ எனக்கு. ஆமாம், நீ படிச்சிருந்தா என்னையும் மேய்ச்சிருப்பேன். ஆமாம் ஆமாம், இன்னும் அப்படித்தான் இப்போவே மேய்க்கிற. அதனால அந்த பொண்ணு கட்ட நீங்கள் ஜோக்கெல்லாம் அடிக்காதீங்க. அந்த பொண்ணு கட்ட நியாயமாக எடுத்து குடும்பத்தில் பிரச்சனை சரி பண்ணி இந்த மாதிரி இருமா சாமி தெளிவு ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு அது பிள்ளைக்கு. சந்தோஷமாக அவங்க வீட்டுக்காரர்கிட்ட இரு, இந்த மாதிரியெல்லாம் பேசி பழகாத, அவரை குறை சொல்ல வேண்டாம் அப்படின்னு பேசி நைஸாக பேசி அவர் அந்த பிள்ளைகிட்ட எடுத்து சொன்னபடி சரிங்கக்கா நான் பண்ணினது தப்பு தான் அப்படின்னு சாரி சொல்லிச்சு. எங்கிட்ட சாரி சொல்ல வேண்டாம், அவர்கிட்ட சாரி சொல்லிவிட்டு நல்லா இருப்பாருமா அப்படின்னு. சரிங்கக்கா நீங்கள் சொல்கிறது நியாயமாக தான் இருக்குது அப்படின்ட்டு கிளம்பி போயிட்டேன். அவர் தான் நான் சொல்கிறேன். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, அதுதான் வந்து அவங்க அந்தளவுக்கு பண்ணி விட்ருக்காங்கன்னா நம்ம பாராட்டணுமல்ல அவரை. அதனால் நான் பார்த்து நடத்துக்க அப்படின்னு சொன்னேன். சரிங்களா? சரி.